ஓகே. யாராவது இருந்தாக்கள் சொல்லுங்க. கடைசியா இந்த நம்பர் பார்த்தோம். பார்ட்மெண்ட்ல கடைசியா இந்த நம்பர் பார்த்தோம். அதாவது இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்கணும்? 15 தானே பார்க்கணும். 15 நாங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் தானே? 15 பார்க்கல. 15 தான் பார்க்கணும் தானே? சரி. அப்ப இது ஒரு பங்குடைமை கணக்கு போல. சரிதானே நான் சொல்றது? 15 தானே பார்க்கணும். ஓகே. அப்ப இது ஒரு பங்குடைமை கொஸ்டின் போல 15ம் 16ஆம் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன்னு தந்திருக்காங்க. ஒரு பங்குடைமை கொஸ்டின் மாதிரி தெரியுது. அப்ப அதுல சொல்லி இருக்கு 15ஆம் 16ஆம் வினாக்களுக்கு விடையளிக்குது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன், ஒரு பந்திய தந்து ஒரு 2-3 கொஸ்டின் செய்யும் போது எப்பயுமே என்னத்த வாசிங்க? முதல்ல என்ன கேட்டிருக்காங்க கேள்விய வாசிங்க. அப்ப முதலாவது கேட்டிருக்காங்க 31/3/2021 மதிப்பீடு செய்யப்பட்ட பங்குடைமையின் நன்மதிப்பு நன்மதிப்பு எவ்வளவு? அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்தது 31/3/2021 பங்குடைமையிட உரிமையாண்மை. ஓகே. அடுத்தது அதே 31/3/2021 அமலண்ட நடைமுறை கணக்கு. இவ்வளவுதான் கேட்டிருக்கான். அமலண்ட நடைமுறை கணக்கு. சரியா? அப்ப இப்ப இந்த வகையில உங்களுக்கு 3 விஷயம் கேட்டிருக்கு. பங்குடையிட நன்மதிப்பு, பங்குடைமையிட உரிமையாண்மை, அமலண்ட நடைமுறை கணக்கு. இப்ப இந்த பட்சத்துல நீங்க ஒரு விஷயத்துக்கு தயாராகுது. நோமல் அதுகளை மனசுக்குள்ள போட்டுக்கோங்க. ஒரு பங்குடைமையின் உரிமையாண்மை என்பது என்னத்தை உள்ளடங்கி இருக்கும்? ஒரு பங்குடைமையின் உரிமையாண்மை என்பது பங்குடைமை மூலதன கணக்கையும் பங்குடைமை நடைமுறை கணக்கையும் உள்ளடக்கி இருக்கும். என்னென்ன பங்காளர்கள் கடைசி அந்த இறுதியில இருந்த பங்காளர்கள இறுதியில் அந்த 31/3/2021 காணப்படுற பங்காளர்கள மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் தான் என்ன செய்யும்? காணப்படும். பங்காளர்கள மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் காணப்படும். சரியா? அப்ப இப்ப வாசிக்கும். இப்ப நன்மதிப்பு காண சொல்லியிருக்கான்ற போதே ஒரு மைண்ட்ல ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க. பங்குடைமையாளர்கள் இந்த மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு இதுகளை வச்சுதான் நாங்க என்ன செய்ய வேண்டி வரும்னா பங்குடைமை நன்மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டி வரும். அப்ப அமலனும் சயனனும் லாப நட்டங்களை முறையே 3:2 என்ற விகிதத்துல பகிர்ந்து கொள்றாங்களாம். பங்குடைமை உள்ளதை நடத்தி சென்றனர். ஓகே. 31/3/2020 உள்ளவாறான அவர்களது மூலதனம் மற்றும் நடைமுறை கணக்கு மீதிகள் பின்வருமாறு இருந்துச்சு. அதாவது 31/3/2020 31/3/2020 என்பது என்னது? இந்த நிதியாண்டோட ஆரம்பமே. 31/3/2022 இந்த நிதியாண்டோடைய முடிவு. அப்ப 31/3/2020 கடந்த நிதியாண்டோட இதுக்கு முதல் நிதியாண்டோட இறுதி. அப்ப போன நிதியாண்டோட இறுதி மீதின்றது இந்த நிதியாண்டுக்கு என்னது? ஆரம்பம். அப்ப போன நிதியாண்டோட இறுதி மீதின்றது இந்த நிதியாண்டுக்கு ஆரம்பம். அப்ப ஆரம்ப மீதி தான் தந்திருக்காங்க உங்களுக்கு. அப்ப அந்த வகையில அமலண்ட மூலதன கணக்கு, சயனண்ட மூலதன கணக்கு மீதி தந்திருக்காங்க. கீழே நடைமுறை கணக்கிட ஆரம்ப மீதியும் தந்திருக்காங்க. இப்ப பங்காளர்களுக்கு சம்பளம் மற்றும் மூலதன வட்டி செலுத்தப்படுவது இல்லையாம். ஓகே. சம்பளம் மூலதன வட்டி எல்லாம் இல்லையாம். 31/3/2021 மயிலன் என்ப ஒரு பங்குடைமைக்கு புதிய பங்காளரா அனுமதிக்கப்பட்டார். மயிலன்ற ஒருவர் பங்குடைமைக்கு புதிய பங்காளரா சேர்றாராம். மயிலன் மூலதனமாக 5 லட்சத்தினை பங்களிப்பு செய்துள்ளார். ஓகே. அமலன், சயனன், மயிலன் ஆகியோருடைய புதிய லாப நட்ட விகிதம்ன்றது 3:2 உண்டாம். பழைய லாப நட்ட விகிதம் சமன் புதிய லாப நட்ட விகிதம் பழைய லாப நட்ட விகிதம் சமன் புதிய லாப நட்ட விகிதம் எவ்வளவா? 3:2 உண்டாம். இதான் ஸ்டோரி. 31/3/2021 முடிவடையும் வருடத்திற்கான பங்குடைமையின் தேறிய லாபம் 1,80,000
பங்குடைமையின் நன்மதிப்பானது பங்காளரிடம் மூலதன கூடாக சீராக்கப்படுதாம். இவ்வருடத்துல பற்று ஒன்றுமே இருக்கலையா. அப்ப 31/3/2021 உள்ள இறுதி மூலதன கணக்கு மீதிகள் உங்களுக்கு தந்திருக்காங்க. சரியா? உங்களுக்கு மேல தந்தது ஆரம்ப மூலதன கணக்கு மீதி, கீழே தந்தது இறுதி மூலதன கணக்கு மீதி. மேல தந்தது ஆரம்ப மூலதன கணக்கு மீதி, கீழே தந்தது இறுதி மூலதன கணக்கு மீதி. அப்ப இந்த நன்மதிப்பை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்னா, நடைமுறை நன்மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் அழகா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேணும்னா ரஃபா போட்டு காட்டுறேன். இப்படி நீ உங்களுக்கு விளங்குறதுக்காக போட்டு காட்டுறேன். இப்ப அமலன், யாரு அமலன், இப்படி அமலன் சயனன் புடிச்சா வந்த ஒரு பேர் என்ன உங்களுக்கு விளங்குறதுக்காக அமலன் சயனன் மயிலன், இப்படித்தான் இருக்கும் உட நடைமுறை கணக்கு. இந்தியாலையும் அதே மாதிரி அமலன் சயனன் மயிலன்னு வருவாங்க தானே. அமலன் சயனன் மயிலன்னு வருவாங்க. இப்படித்தான் உட மூலதன கணக்கு காணப்படும். இப்படித்தான் என்ன காணப்படும்? உட மூலதன கணக்கு காணப்படும். உண்மையே டீஃபார்ம் போட்டுதான் செய்யணும். சொல்ல வார விஷயம் ஆக்களுக்கு விளங்காதனால கொஞ்சம் குழப்பி கொள்றதுனால இந்த வேலை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப அமலன் சயனன் மயிலன் இப்படின்னு இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நன்மதிப்பை நாங்க பதியம் போடு, ஒரு நன்மதிப்பை பதியம் போடு. இப்ப நன்மதிப்பு நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது. நன்மதிப்பு எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நன்மதிப்பு எவ்வளவு சரி இருக்குன்னா, ஒரு அதுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் மாதிரி நன்மதிப்பு காணப்படுதுன்னா, 6 லட்சம் மாதிரி ஒரு நன்மதிப்பு காணப்படுதுன்னு சும்மா எடுத்துக்கோங்க. அந்த 6 லட்சம் மாதிரி நன்மதிப்பு நாங்க எப்படி பதிவோம்? பழைய லாப நட்ட விகிதப்படி, பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு வைப்போம். என்ன லாப நட்ட விகிதப்படி? பழைய லாப நட்ட விகிதப்படி பழைய பங்காளர்களுக்கு செலவு வைப்போம். அப்படித்தானே செய்வோம். பழைய லாப நட்ட விகிதப்படி பழைய பங்காளருக்கு செலவு வைப்போம். சும்மா 6 லட்சம் நன்மதிப்புன்னு எடுத்துக்கொண்டா பழைய லாப நட்ட விகிதம்ல என்ன? பழைய பங்காளர்கள் யார்? அமலனும் சயனனும். இப்படி 300 இப்படி நம்ம செலவு வச்சிருவோம். அடுத்த பதிவு என்ன செய்வோம்? புதிய லாப நட்ட விகிதப்படி வரவு வைப்போம். புதிய லாப நட்ட விகிதப்படி வரவு வைப்போம். புதிய லாப நட்ட விகிதம் எவ்வளவு? 6. புதிய லாப நட்ட விகிதம் 3க்கு 2க்கு 1. அப்ப 6 ஆனா 100, சயனனுக்கு 300, மயிலனுக்கு 200. சாரி, சயனனுக்கு 300, மயிலனுக்கு 200, மயிலனுக்கு 100. இப்படி பதிவோம். இப்படித்தானே செய்வோம். இதெல்லாம் ஒரு ரஃபா உங்களுக்கு அந்த நன்மதிப்புன்றதை ரீகேப் பண்றதுக்காக செய்யணும். அப்ப நன்மதிப்பு நாங்க எப்படி பதிவோம்? பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு வைப்போம். புதிய லாப நட்ட விகிதப்படி புதிய பங்காளர்களுக்கு வரவு வைப்போம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். பழைய லாப நட்ட விகிதப்படி நன்மதிப்ப செலவு வைப்போம் பழைய பங்காளருக்கு. புதிய லாப நட்ட விகிதப்படி வரவு வைப்போம் புதிய பங்காளர்களுக்கு. அப்ப இந்த 3 புதிய பங்காளருக்கும் வரவு வச்சோம். பழைய பங்காளர்களுக்கு பழைய லாப நட்ட விதி செலவு வச்சோம். அப்ப இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, மூலதன கணக்குல தானே நாங்க நன்மதிப்பை சீராக்குவோம். அவங்களுக்கு அதுல சொல்லியிருக்காங்க. மூலதன கணக்குல இப்ப ஆரம்பத்துல பங்காளர் சேரத்தானே செய்யறாரு. சோ இப்ப அந்த மூலதன கணக்குல நன்மதிப்பு சீராக்கத்தை தாண்டி அந்த மூலதன கணக்குல செய்யக்கூடிய சீராக்கங்கள் இருக்கு. என்னது? நன்மதிப்பு சீராக்கம். விலகி போறதா இருந்தா நாங்க அந்த கொடுத்து அனுப்புற மாதிரி இருக்குது. அதாவது நடைமுறை கணக்குல மாத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். விலகிற பங்காளனா இருந்தா நடைமுறை கணக்கு மாத்த இதெல்லாம் இருக்கும். ஆனா பங்காளன் சேர்றானா இருந்தா என்ன இருக்கிறது? ஒன்லி அந்த என்னது சேர்ற இது மட்டும்தான் அந்த நன்மதிப்பை பதிகிற வேலை மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எனக்கு மூலதன கணக்குல நடந்த எஃபெக்ட்ன்றது நன்மதிப்பை சீராக்குறது மூலமா நடந்த எஃபெக்ட் தான். அதாவது ஒரு ஆரம்ப மூலதன மீதியும் இறுதி மீதியும் வேறுபடுதுன்னா அதுக்கான ஒரே காரணம் அந்த நன்மதிப்பு சீராக்கமா தான் இருக்கும். சரியா? இப்ப இந்த ஒரு தெளிவை வச்சுதான் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஆரம்ப மூலதன கணக்கோட மீதியும் தந்திருக்காங்க, இறுதி மூலதன கணக்கோட மீதியும் தந்திருக்காங்க. இப்ப இந்த ஆரம்பத்துல இருந்து இறுதி மாறி இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன? இந்த கணக்கை பொறுத்தவரையில நன்மதிப்புன்ற சீராக்கம் மட்டும்தான். பட் எங்களுக்கு இப்ப என்ன 3 பேர்ல யாராவது ஒருத்தர்ற கணக்கு எடுத்தாலே போதும், நன்மதிப்புன்ற அந்த வித்தியாசத்தை வச்சு நன்மதிப்பை கண்டுபிடிச்சிடும். யாராவது ஒருத்தர்ற கணக்கு. பட் இப்ப அமலண்ட கணக்கை சூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா அமலாண்ட கணக்குல என்ன கன்ஃபியூஷன் ஆகும்னா, உங்களுக்கு தெரியும் அவங்க பழைய பங்காளர்னால அவங்களுக்கு செலவுன்னு ஒரு பதிவும் இருக்கு, வரவுன்னு ஒரு பதிவும் இருக்கு. அப்ப 2 பக்கமும் வரனால எனக்கு வித்தியாசம் பார்க்கலாம். அப்போ இப்ப இங்க ஒரு பேலன்ஸ் வருது, இங்க ஒரு பேலன்ஸ் வருதுன்னா ஒரு வித்தியாசம் வருதுன்னு வைங்களேன். அதுல இந்த பக்கம் இந்த பேலன்ஸ் எவ்வளவு, இந்த பக்கம் இந்த பேலன்ஸ் எவ்வளவு நமக்கு கண்டுபிடிக்கலாம். பிரிச்சு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு. சரி, இப்ப இங்க 500 இருந்து இங்க 600 இருந்தா 100 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம்.
அதுல இந்த பக்கம் 40 வந்துச்சா, இந்த பக்கம் 50 வந்துச்சா, 60 வந்துச்சான்னு எங்களுக்கு குழப்பம் வந்துடும். ரெண்டு பக்கமும் வரனால. அதே மாதிரிதான் சயனுக்கு. அவனும் பழைய பங்காளனால அவருக்கு செலவுன்னு ஒரு பதிவு வருது நன்மதிப்பு, வரவுன்னு ஒரு பதிவு வருது. அப்ப நமக்கு வித்தியாசம் வரும். ஆனா இந்த பக்கம் எவ்வளவு பதிஞ்சோம் அந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்துடும், விளங்கிட்டு. அதுதான் பிரச்சனை. பட் நம்மளோட புதிய பங்காளன் மயிலன் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா அவருக்கு ஒரே ஒரு பதிவு தான் வரும், இந்த 100. அதாவது அது செலவு பக்கம் வரவு பக்கம் உள்ள 100 மட்டும்தான் வரும். அதை விட்டு அவர மூலதனத்தை மயிலன்னு 500 பதிஞ்சிருப்போம். மயிலன்னு அவர மூலதனத்தை 500 பதிஞ்சிருப்போம். சரியா? அப்ப நான் இப்ப உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்காக தான் இதை போட்டேன். அப்ப அதை விளங்கிக்கோங்க. நன்மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மயிலன்ற ஒரு கணக்கு தான் உதவியா இருக்கும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நன்மதிப்புன்ற சாமல் வரவு வைக்க மட்டும் படுது. அதாவது கணக்கு ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் பதியப்படுது. மற்றவங்க 2 பேருக்கு 2 பக்கமும் நன்மதிப்பு வந்து தெளிய அந்த அந்த இடத்துல ஒரு மாதிரி இதாகிரும் உங்களுக்கு. ஃபைனல் இதுதான் அவுட்புட்டா வரும் அப்படின்ற நேரம் உங்களுக்கு எந்த பக்கம் எது இருக்குன்றத கண்டுபிடிக்கல. ஏன்னா 2 தெரியாக்கணையம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. 2 பக்கமும் நன்மதிப்பு இருக்கு. அப்ப 2 நன்மதிப்பு இருக்கு. 2 தெரியாக்கணையத்தை நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு தெரியாக்கணையம் தான் கண்டுபிடிக்கலாம். அப்ப மயிலனுக்கு மட்டும்தான் ஒரு பக்கத்துக்கு நன்மதிப்பு வரும். அதனால நன்மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே நான் கூட மயிலண்ட வேயை யூஸ் பண்றதுதான், புதுசா சேர்ந்த பங்காளனை யூஸ் பண்றதுதான் பெட்டர். சரியா? புதுசா சேர்ந்த பங்காளனை யூஸ் பண்றதுதான் பெட்டர். இல்லாட்டி விலகிற சிச்சுவேஷன் வந்தா விலகன பங்காளனை யூஸ் பண்றதுதான் பெட்டர். அப்ப மயிலண்ட கணக்கை நான் இப்படி போட்டுக்கொள்றேன். பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப விளக்கத்தை பாருங்க. மயிலண்ட கணக்கை நான் போட்டுக்கொள்றேன். மயிலண்ட கணக்கை நீங்க போட்டீங்களா இருந்தா மயிலன் வந்து நமக்கு காசு கொண்டு வந்திருக்காரு. அப்ப என்ன செஞ்சிருப்போம்? காசு கணக்கு வரவு, அவரோட மூலதன கணக்குல செலவு வச்சிருப்போம் 5 லட்சம். இப்படித்தான் அவரோட மீதி இருந்திருக்கும். அவர் 5 லட்சம் ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கார். அப்ப காசு கணக்கு வரவு, மயிலண்ட மூலதன கணக்குல செலவு வச்சிருப்பீங்க. ஆனா இப்ப அவருடைய மீதி சென்றதுன்றது காணப்படுது 4,50,000 ரூபாய். அவர் மூலதனம் விட்டது 5 லட்சம். ஆனா இப்ப அவரோட மீதி சென்றதுன்றது காணப்படுறது 4,50,000. அதுல உங்களுக்கே தந்திருக்கு. அது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் வந்த மீதின்னு அவனே ரெக்கார்ட்ல அதை இன்னும் தெளிவா சொல்லியிருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நன்மதிப்பு மற்றும் மயிலனின் மூலதனக்கு சீராக்கிய பின்னர்னா அழகா தெளிவா சொல்லியிருக்கான். சரியா? அப்ப 500 மூலதனம் விட்டீங்க. அப்ப மயிலண்ட கணக்குல செலவு வச்சிருப்பீங்க மூலதன கணக்குல. ஆனா இறுதி மீதி காட்டுறது 4,50,000. சரியா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வித்தியாசத்துக்கான காரணம் என்ன? சரி, மாறி போட்டு வச்சுட்டேன். வெரி சாரி. மீதி சென்றது இங்கால வெரி சாரி. 450 செலவு பக்கம் தானே மீதி வருது. அப்ப 450 தான் இறுதி மீதி. சரியா? இப்ப வித்தியாசத்துக்கான காரணம் என்ன? இங்க 500, இங்க 500. இதுல வர வித்தியாசம் 50க்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒரே ஒரு இது நன்மதிப்பு. நன்மதிப்பு. அப்ப இது தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். இதே மத்தவங்களோட கணக்கா இருந்தா இந்த பக்கமும் நன்மதிப்பு கொண்டு வரும். அப்ப எப்படி அந்த வித்தியாசத்தை நான் ஐடென்டிஃபை பண்றது? குழப்பம் தானே. ஆனா புதிய பங்காளனுக்கு அப்படி இல்லை. ஒரே ஒரு பக்கத்துக்கு தான் அந்த நன்மதிப்புன்ற விஷயம் வருது. அப்ப அவரோட நன்மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு 50. ஆனா இப்ப நான் கண்டுபிடிச்ச நன்மதிப்புன்றது என்னது? மயிலனுடைய நன்மதிப்பு. மயிலனுடைய நன்மதிப்பு. அப்ப இன்னொரு தெளிவா அந்த இதுல தெளிவாகணும் என்னன்னா, இந்த மயிலனுக்கு நன்மதிப்பு எந்த லாப நட்ட வீதப்படி போயிருக்கும்னு சொல்லுங்க தக்கணும். இந்த மயிலனுக்கு நன்மதிப்பு எந்த லாப நட்ட வீதப்படி போயிருக்கும்? எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். தயவுசெய்து எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணி பழகுங்க. ஒரு கேள்வி கேட்டா எடு படிக்கலாம் ஃபர்ஸ்டா. பேசுறது கேக்குதா? பேரோஸ் கேக்குதா? குட். 3க்கு 2க்கு உண்டு. அதாவது இன்னும் சிம்பிளா புதிய லாப நட்ட வீதப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப இந்த மயிலனுக்கு பகிரப்பட்ட நன்மதிப்பு எந்த லாப நட்ட வீதப்படி பகிர்ந்திருக்கும்? புதிய லாப நட்ட வீதப்படி. அதை விளங்கிக்கோங்க. பாருங்க, மயிலனுக்கு எதுப்படி போச்சு? புதிய லாப நட்ட வீதப்படி தான் வரவு வைப்போம். அப்ப புதிய லாப நட்ட வீதப்படி பகிர்ந்திருக்கும். அப்ப அந்த ரேஷியோவை போடுங்க. 3க்கு 2க்கு 1. இதுல 3ன்றது யார பங்கு? அமலண்ட பங்கு. 2ன்றது யார பங்கு? சயனண்ட பங்கு. 1ன்றதுதான் யார பங்கு? மயிலண்ட பங்கு. அந்த ஒரு பங்கு மயிலண்ட நன்மதிப்பு தான் எவ்வளவு? மயிலண்ட நன்மதிப்பு தான் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு? 50ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இப்ப மயிலனுக்கு எத்தனை பங்கு காணப்படுது? ஒரு பங்கு. அப்ப ஒரு பங்கு 50னா 2 பங்கு எவ்வளவா இருக்கும்? 100. ஒரு பங்கு 50னா 3 பங்கு எவ்வளவா இருக்கும்? 150. அப்ப இந்த 3ஐயும் கூட்டினா வர்றதுதான் என்னது? உடல் நன்மதிப்பு. 150 பிளஸ் 100 பிளஸ் 50 கூட்டினா வர்றதுதான் உடல் இவ்வளவு 300. அப்ப உங்களோட
31/3/2021 நன்மதிப்பு 300. விளங்குதா இது? புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கா? விளங்குதா? எல்லாருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மத்தாக்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். விளங்குதா? சரியா? இப்ப அடுத்தது உரிமையாண்மை கேட்டிருக்காங்க எங்கள்கிட்ட. இப்ப உரிமையாண்மை எடுத்துக்கொண்டீங்கன்னா இருந்தா அமலன், மயிலன், சயனன் 3 பேரை இப்படியே வர போறாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் இருக்காங்களே இப்ப. அதுல மூலதன கணக்கு எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா நமக்கு கவலைப்பட தேவையில்ல. ஏன்? மூலதன கணக்கு இறுதி மீதி அவங்க தந்திருக்காங்க. எங்களுக்கு இறுதி உரிமையாண்மை தானே வேணும். அப்ப இறுதி மூலதன கணக்கும் இறுதி நடைமுறை கணக்கும் நம்ம போடணும். அப்ப எங்களுக்கு இறுதி மீதி நார்மலா தெரியும். சோ பாருங்க, அமலன் 330 அவனே தந்திருக்கான். நான் அங்கேயே இருந்து இருக்கல. என்னது சயனண்ட 220 அவனே தந்திருக்கான். மயிலண்ட 450 அவனே தந்திருக்கான். சரியா? இறுதி மூலதன கணக்கு மீதி போட்டாச்சு. இப்ப நடைமுறை கணக்கு தான் வேணும். யாருல? அதே அமலண்டையும். நடைமுறை கணக்கு மீதி அழகா ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. இந்த பங்காளன் வந்து சேர்றது 31/3/2021, அதாவது நிதியாண்டோட இறுதியில். அப்ப நடைமுறை கணக்குன்றது உருவாகிறது அன்றாட செயற்பாடினூடாக லாபம் உழைக்கிறது மூலமா, பங்காளனுக்கு சம்பளம் கொடுக்கறது, மூலதன வட்டி கொடுக்கறது, பற்று எதுவும் பற்றுனா அதை பதிகிறதுக்கு, கடன் எதுவும் கொடுக்க இருந்தா கடன் மீன்ஸ் எதுவும் செலவுகள் எதுவும் அவர் செலவழிச்சு அதை நம்ம ரிட்டர்ன் கொடுத்தா, அதாவது நம்ம பங்காளனுக்கு கொடுக்க வேண்டி இருந்தாலும் இருக்கதும், பங்காளன் வணிகத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறதும், பங்காளனுக்கு வணிகம் கொடுக்க வேண்டி இருக்கதையும், பங்காளன் வணிகத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த விஷயத்தை பதிகிறதுக்கு தான் பங்குடைமை நடைமுறை கணக்கு இருக்கு. அப்ப இது ஒன்ஸ் அன்றாட செயற்பாடு ஸ்டார்ட் பண்ணாதான் நடைமுறை கணக்குன்றது தேவைப்படும். இப்ப மயிலன் எடுத்துக்கொண்டா அவர் நிதியாண்டு இறுதியில தான் சேர்றாரு. அப்ப இந்த நிதியாண்டுல அவருக்கு நடைமுறை கணக்கு உருவாகியே இருக்காது. ஏன்னா அவரோட செயற்பாடு எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது? அடுத்த நிதியாண்டுல தான். இதே இவர் ஆரம்பத்துல சேர்ந்திருந்தா இந்த நிதியாண்டு அவர் நடைமுறை கணக்கு உருவாகி இருக்கு. ஆனா இறுதியில தான் சேர்றாரு. அப்ப அடுத்த நிதியாண்டு தான் அவரோட செயற்பாடு ஆரம்பம் ஆகும். அப்ப அவருக்கு நடைமுறை கணக்கு இல்லை. அப்ப அமலனும் சயனனும் மட்டும்தான். அப்ப அதுக்கு கவலைப்பட தேவையில்லையே. எப்படியும் அமலண்ட நடைமுறை கணக்கு நமக்கு கேட்டிருக்காங்க தானே. சோ அமலண்டையும் சயனண்டையும் நடைமுறை கணக்க டக்குன்னு ரஃபா போடுங்க. அமலன் சயனன், அமலன் சயனன் போட்டாச்சு. அமலண்ட நடைமுறை கணக்கு மீதியை போடுங்க. செலவு பக்கம் எவ்வளவு? அமலண்ட நடைமுறை கணக்கு மீதி 60, சயனண்ட நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவு? 50 போட்டாச்சு. இந்த டீட்டெயிலை வச்சு நடைமுறை கணக்குல என்னென்ன வருமோ அதை பண்ணீங்கன்னா சரி. இப்போதைக்கு நடைமுறை கணக்குல தேரிய லாபத்தை மட்டும்தான் இருக்குது. பட் உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க தேரிய லாபம் 1,50,000னா அதை எடுத்துக்கொண்டாம இருந்தா சம்பளம் எல்லாம் கொடுத்து மூலதன வட்டி எல்லாம் கொடுத்து போக மிச்சத்தை தான் பகிரணும். லாபமா பகிரலாம். சம்பளம் மூலதன வட்டி எல்லாம் கொடுத்து போக. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லை. அப்ப நடைமுறை கணக்குக்கு சம்பளம் ஒண்ணும் வராது. மூலதன வட்டி கொடுக்கறதுக்கு அதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கான். அப்போ ஓகே. அப்ப அதே மாதிரி அப்ப அதனாலதான் இந்த இடத்துல சம்பளமும் வரல, மூலதன வட்டியும் வரல, கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கான். அப்ப இப்ப லாபத்துக்கு வந்த மாதிரி இருந்தா சம்பளமும் மூலதன வட்டியும் கொடுக்க வேணாம்னு சொன்னா லாபத்துல கழிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அந்த லாபத்தை அப்படியே பிரிச்சு கொடுக்க வேண்டியதுதான். அப்ப அவங்களோட லாப நட்ட வீதம் என்ன எதுக்கு பார்க்கணும்? பழைய லாப நட்ட வீதம் தான் பார்க்கணும். ஏன்? புதிய பங்காளன் சேர்ந்தது இறுதியில். அப்ப இறுதியில சேர்ந்தவருக்காக புதிய லாப நட்ட வீதம் யூஸ் பண்றது இல்ல. பழைய லாப நட்ட வீதம் தான் அந்த நிதி ஆண்டு ஃபுல்லா இருந்திருக்கு. புதிய லாப நட்ட வீதம்ன்றது இப்ப வந்தது. அப்ப பழைய லாப நட்ட வீதப்படி பிரிச்சோம்னா சமன் தானே. அப்ப 75 லாபத்தை மட்டும் நம்ம செலவு பக்கம் பிரிச்சு கொடுத்தா சரி. அப்ப எவ்வளவு வருது மீதி? 115, 125. சரி, இவ்வளவுதான் வேலை. 115 சாரி 135, சாரி 135, அங்கால 125. அப்ப அமலனுக்கு 135 நடைமுறை கணக்கு மீதி வருவாரு. சயனனுக்கு 125 நடைமுறை கணக்கு மீதி வருவாரு. அப்ப அமலன் நடைமுறை கணக்கு மீதி எங்களுக்கு கேட்டிருந்தாங்க தானே. வேற ஒன்றும் பதியல அமலனுக்கு இல்ல. அப்ப அமலன் நடைமுறை கணக்கு மீதி கேட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு? 135, 1,35,000.
பங்குடைமை நன்மதிப்பு 3,00,000. ஃபைனலா இப்ப இதை கேட்டிருக்காங்க, என்னது உரிமையாண்மை. உரிமையாண்மை சைன் நடைமுறை கணக்கும் தெரியும் தானே, இப்ப ஃபுல்லா கூட்டினா சரி. 330, 220 பிளஸ் 450. என்னோட மூலதன கணக்கோட மொத்தம் 1000. நடைமுறை கணக்கு 260. மொத்த உரிமையாண்மை 1260. மொத்த உரிமையாண்மை 1260. ஆகவே நாம கண்டெடுத்த நன்மதிப்புன்றது 3,00,000. அப்ப 15வதுக்கு 3வது விட. அடுத்தது நாங்க கண்டெடுத்த அமரனின் நடைமுறை கணக்கு 135. உரிமையாண்மை 1260. ஆகவே 16வது 5வது விட. 16வதுக்கு 5வது விட. சரி, மேலும் ஒரு நிமிஷம். Give me a minute. சரி, அவங்க சமனா பகிர்ந்து இல்லையே. சாரி. லாபத்தை அவங்க சமனா பகிர்ந்து இல்லையே. அவங்க லாபத்தை சமனா பகிரலையே. 3க்கு 2ன்னு தான் பகிர்ந்திருக்காங்க. 3க்கு 2ன்னு தான் பகிர்ந்திருக்காங்க. அப்போ 1,80,000 5ஆல பிரிச்சா தர 3. அமலனுக்கு 90 வரும். சயனனுக்கு 60 தான் வரும். அப்ப சயனந்தோட நடைமுறை கணக்கு மீது 1,10,000. அமலன் 1,50,000. வெரி சாரி, நான் சமணன் நினைச்சு பிரிச்சுட்டேன், பார்க்கல கணக்கு. சாரி. அப்ப 1,10,000 வரும். சரி. அப்ப உரிமையாண்மை அதே மாதிரி தான் வரும். ஆனா அமலன் நடைமுறை கணக்கு மீதின்றது 1,50,000. 1,50,000. அமலன் நடைமுறை கணக்கு மீது 1,50,000. நான் லாபம் மாறி பிரிச்சுட்டேன், சமனா பிரிச்சு விட்டு. சரியா, கிளியரா இது? எல்லாரும் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கிளியர்னா. அதுக்கு கிளியர் இல்லாட்டி பண்ண தேவையில்லை, நான் சொல்றேன் கிளியர்னா. இல்லாட்டி எதுவும் டவுட்ஸ்னா சொல்லுங்க. சரி, இப்ப பின்வரும் சரி, நான் இதை விளங்கப்படுத்தும், அதுக்கு அது இருக்கட்டும், எழுதி கொள்வீங்களா, எதுவும் தேவையான. 17வது, பின்வரும் காரணிகளில் எது நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரை முறையினை பயன்படுத்தி. பின்வரும் காரணிகளில் எது நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரைய முறையினை பயன்படுத்தி கணிக்கப்பட்ட அலகொன்றின் இருப்பு கிரயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பின்வரும் காரணிகள் எது நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரைய முறையின்படி கணிக்கப்பட்ட அலகொன்றின் கிரயத்தை. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறைப்படி 16th கொஸ்டின் இன்னொருக்க சொல்லி தரோம். ஓகே, 16th கொஸ்டின்ல என்னதுன்னா, உரிமையாண்மைன்றது உங்களுக்கு தெரியும் தானே. உரிமையாண்மைன்னு சொல்றது பங்குடைமை மூலதன கணக்கும் பங்குடைமை நடைமுறை கணக்கும் சேர்ந்தது. அப்ப பங்குடைமை மூலதன கணக்கு எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா, இப்ப புதிய பங்காளன் நிதியாண்டு இறுதியில மூலதனத்தை போட்டனால அவர் என்னத்தான் நிதியாண்டு இறுதியில வந்தாலும் அவரோட மூலதனம் இப்ப வந்திருக்கு. அப்ப அவர் அந்த நன்மதிப்பெல்லாம் சீராக்குறனால அவரோட கணக்கு உருவாகிடும். சோ மூலதன கணக்கை பொறுத்தவரையில அமனன், சயனன், மயிலன் 3 பேரையும் இருக்கும். அந்த 3 பேரோட இறுதி மூலதன கணக்கு மீதி அவங்களே தந்திருக்காங்க. சோ நாங்க அதை தூக்கி போடுறதுக்குதான் இருக்கு. இப்ப பங்குடைமை நடைமுறை கணக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா இருந்தா மயிலாண்ட நடைமுறை கணக்கு இருக்காது. ரீசன், அவர் நிதியாண்டு இறுதியில சேர்றாரு. சோ அவர் நிதியாண்டு இறுதியில சேர்ற பட்சத்துல அவரோட செயற்பாடு நிதி அந்த அன்றாட செயற்பாடு எல்லாம் அதுக்கு அடுத்த நிதியாண்டு தான் உருவாகுமே. நடைமுறை கணக்குன்றது என்னது, அவரோட லாபம் நட்டம், அவருக்கு சம்பளம் கொடுக்கறது, மூலதன வட்டி கொடுக்கறது, பற்று, இதுகளை பதிகிறது நடைமுறை கணக்கு. இப்ப மயிலனுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்குமா இந்த நிதியாண்டு? ஏன், நிதியாண்டு இறுதியில தானே சேர்றாரு. அப்ப எப்படி அதெல்லாம் நடந்திருக்கும்? அடுத்த நிதியாண்டுல தான் இனித்தான் நடக்கும். அப்ப இந்த நிதியாண்டு அவருக்கு நடைமுறை கணக்கு இருக்குமா? இல்ல. அப்ப அமலனுக்கும் சயனுக்கும் மட்டும் தான் நடைமுறை கணக்கு.
அப்ப அமலனுக்கும் சயனனுக்கும் ரஃபா ஒரு நடைமுறை கணக்கு போட்டா அவங்களோட ஆரம்ப மீதி அமலன் 60, சயனன் 50. இப்ப இந்த நடைமுறை கணக்குல வார விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப இந்த கணக்குல அதுல போடுறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ நம்ம அதை பதிய வேண்டியது. சம்பளத்தையும் மூலதன வட்டியையும் பத்தி கணக்கு என்ன சொல்லுதுன்னா, சம்பளமும் இல்லை மூலதன வட்டியும் இல்லைன்னு சொல்லுது. அடுத்தது தேரிய லாபத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம நடைமுறை கணக்குல பதிகிறதுக்கு இருக்கு. தேரிய லாபத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், லாபத்துல மூலதன வட்டி சம்பளத்துக்கு எல்லாம் கொடுத்து போக மிச்ச லாபத்தை நம்ம நடைமுறை கணக்குல பகிர்வோம். பட் இந்த இடத்துல சம்பளமும் இல்ல மூலதன வட்டியும் இல்லாத பட்சத்துல தேரிய லாபத்துல இருந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணும் நமக்கு இல்லை. அப்ப மொத்தமா அந்த லாபத்தை அமலனுக்கும் சயனுக்கும் பகிர்ந்து கொடுக்கத்தான் இருக்கு. நான் ஒரு பிழை விட்டுட்டேன், சாரி. பகிர்ந்து கொடுக்கத்தான் இருக்கு. அந்த பகிர்வு எதுப்படி கொடுக்கணும், பழைய லாப நட்ட விகிதப்படி தான் கொடுக்கணும். அந்த பழைய லாப நட்ட வீதம் நான் தெரியாம சமன் எடுத்துட்டேன், சாரி. அவங்க அதை 3-2 தந்திருக்காங்க. நான் சமன்ன்ற ஏதோ ஒரு ஞாபகத்துல எடுத்துட்டேன். அப்ப அவங்க பகிர்வு 3-2 தந்திருக்காங்க. அப்போ 1,50,000 5ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கணும்னா அமலனுக்கு 90 லாபம் போகும், இவருக்கு சயனனுக்கு 60 லாபம் போகும். அப்ப அந்த வகையில இதை பதிஞ்சாச்சு. இதை தவிர்த்து நடைமுறை கணக்குல பதிகிறதுக்கு ஒண்ணும் இல்லை. சோ ஃபைனலா நடைமுறை கணக்கு அவங்களோட மீதியை நான் போட்டு பார்த்தா சயனனுக்கு 110, அமலனுக்கு 180 வருது. விளங்கிச்சா? ஏதாவது அப்செட்டா? சரி சரி. இப்ப நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை, எஃப்ஐஎஃப்ஓ முறை, நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. எஃப்ஐஎஃப்ஓ முதல் வெளிமுறை இல்லாட்டி நிறையளிக்கப்பட்ட சராசரி முறையில இருப்பு கணிப்பீடை மேற்கொள்ளும். அப்ப இது இருப்பு கணிப்பீடு டபிள்யூஏசிலயோ இல்லாட்டி எஃப்ஐஎஃப்ஓலயோ மதிப்பிட வரும்போது நம்ம வேணும்னா ஒரு ரஃபா வேணும்னா எஃப்ஐஎஃப்ஓ டபிள்யூஏசில எப்படி இருப்பை மதிப்பிடுறதுன்னு பார்ப்போம். அப்படி எஃப்ஐஎஃப்ஓ டபிள்யூஏசில உங்களுக்கு இருப்பு மதிப்பிடுறது தெளிவு இல்லைன்னா என் யூடியூப் சேனல் லிங்க் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டு தானே வச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. எஃப்ஏஎஃப்ஓவும் டபிள்யூஏசியும் நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுல உங்களுக்கு அந்த எஃப்ஏஎஃப்ஓ நான் கம்பெனில படிப்பிச்ச வீடியோஸ்ல எஃப்ஏஎஃப்ஓ பாட்டும் டபிள்யூஏசி பாட்டும் மட்டும் பப்ளிஷா தான் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு பாக்குறது மூலமா எஃப்ஏஎஃப்ஓட நல்ல கிளியரா ஆகும். எஃப்ஏஎஃப்ஓக்கு ஒரு 2 வீடியோ, டபிள்யூஏசிக்கு ஒரு 2 வீடியோ மாதிரி இருக்கு. அப்ப அதை பார்த்தா கிளியர் ஆகும். எதுவும் கிளியர் இல்லாத ஆட்கள் அதை பாருங்க. இருந்தாலும் நான் கணக்கு வரும்போது சிம்பிளான முறையில தானே சொல்லுவேன். ஸோ ரொம்ப கிளியர் இல்லாத ஆட்கள் அதை பாருங்க. பட் இப்ப இந்த இடத்துல நமக்கு அதை பத்தி கணக்கு கேட்டில்ல. எஃப்ஏஎஃப்ஓ முறைப்படி இறுதி இருப்பை கணிப்பிடும் போது கீழே தந்திருக்க இதுகள்ல எது எது தாக்கத்தை செலுத்தும், எந்த தொகை தாக்கத்தை செலுத்தும்னு கேட்டிருக்காங்க. ஒரு டபிள்யூஏசியின் மெத்தட்ல ஒரு நிறையளிக்கப்பட்ட சராசரி முறையில ஒரு இறுதி இருப்பை மதிப்பிடுறீங்களா இருந்தா ஒரு இருப்பினுடைய கொள்வனவு விலை அந்த இறுதி இருப்பை மதிப்பிடுறதுல தாக்கம் செலுத்துமான்னு கேட்டா டெஃபினட்டா தாக்கம் செலுத்தும். பி, கொள்வனவு செய்யப்பட்ட தொகை. எந்த அளவுக்கு கொள்வனவு செய்யறோமோ அதை கொள்வனவு விலையோட பெருக்கித்தான் நாங்க சராசரி விலையை பார்க்கறதுக்கான ஸ்டெப்ஸே எடுக்கிறது. கொள்விலை தர கொள்வனவு விலையை பெருக்கித்தான் ஒரு டேட்ல உள்ளதையும் பெருக்கிட்டு அந்த டேட்ல உள்ள சராசரி விலை எடுப்போம். அப்ப கொள்வனவு விலையும் அவசியம், கொள்வனவு செய்யப்பட்ட தொகையும் அவசியம். வழங்கப்பட்ட தொகை அது என்னது? விற்பனை விலை. விற்பனை விலை எங்களுக்கு தெரியும். டபிள்யூஏசி செஞ்சு தெரிஞ்சவங்களுக்கு டபிள்யூஏசி கணிப்பீட்டுல விற்பனை விலைன்றது நமக்கு அவசியம் இல்லை. எந்த ஒரு இதுலையும் அவர் வாரது இல்லை. அப்ப விற்பனை விலை அதாவது வழங்கப்பட்ட தொகை நமக்கு தேவையில்லை. டி, ஆரம்ப இருப்பின் கிரயம். ஆரம்ப இருப்பின் கிரயம்னு சொல்றது என்னன்னா ஆரம்பத்துல இருக்கு இருப்பின் கிரயம். அதையும் கூட்டி அப்படியே தானே நாங்க சராசரி விலை பார்த்துட்டு வருவோம். சோ அதுவும் தாக்கம் செலுத்தும். சோ ஏபிடி என்பதுதான் நமக்கு தாக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப நாலாவது ஆன்சர் சி வராது. சரியா? இது வந்து டபிள்யூஏசி தெரிஞ்ச ஆக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு விளங்கும். தெரியாத ஆக்களுக்கு இப்ப விளங்கப்படுத்த டைம் இல்லை. எஃப்ஏஎஃப்ஓ டபிள்யூஏசி அப்படி ஒரு கணக்கு தான் நான் விளங்கப்படுத்துறேன்.
அப்படி தெளிவு இல்லாட்டி நான் மீண்டும் சொல்றேன், இல்ல யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணிருக்கேன், போய் பாருங்க. நான் என்ன 18வது கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிவிட்டா நல்லன்னு தோணுது. அதுல கொஞ்சம் எல்லாரும் அப்செட் ஆகுறது. சோ 18வது நம்ம கணக்க வாசிக்கும் போதே 18வது நம்ம கணக்கு வாசிக்கும் போதே இந்த மேல் மதிப்பீடை பத்தி தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேல் மதிப்பீடை பத்தி தெரிஞ்சாக்கள் ப்ளீஸ். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இனிமே நான் கொஞ்சம் ரஃபா உங்களுக்கு சொல்லி விட்டுறேன். சம்திங் ரீகேப் ஆகணும்னு அடுத்தது உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் தர மாட்டேன் எப்படியும். பட் ஃபியூச்சர்ல எனக்கு ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ண வேண்டி வரும். ஸோ விளங்காதாக்கள் யாரும் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால நான் இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். விளங்கினாலும் கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ரீபேக் ஆகும். டக்குன்னு சொல்றேன், சிம்பிள். மீள் மதிப்பீடு, ஆரம்ப மீள் மதிப்பீடு, ஆரம்ப மீள் மதிப்பீடு, இறுதி மீள் மதிப்பீடு, ரெண்டாம் தடவை மீள் மதிப்பீடுன்னு இருக்கு. ஆரம்ப மீள் மதிப்பீடு இல்ல, முதலாம் தடவை மீள் மதிப்பீடு, இரண்டாம் தடவை மீள் மதிப்பீடுன்னு இருக்கு. முதலாம் தடவை மீள் மதிப்பீடு, இரண்டாம் தடவை மீள் மதிப்பீடுன்னு இருக்கு. சரியா? இப்ப மீள் மதிப்பீடுன்றது ஒன்றும் இல்ல. நாங்க ஒரு பொருளை மீள் மதிப்பிடுறோம்டா, நாங்க வாங்கின பொருளை நாங்க வாங்கின கொண்டு உதாரணத்துக்கு நாங்க 31/3/2025 ஒரு சொத்தை மீள் மதிப்பிடுறமா இருந்தா, 31/3/2025 நான் ஒரு சொத்தை மீள் மதிப்பிடுறனா இருந்தா, அந்த சொத்து நான் மீள் மதிப்பிடுறேன் ஒரு விலையில, இத்தான் கரண்ட் விலையில மீள் மதிப்பிடுறேன் ஒரு 5 லட்சம் ரூபான்னு. இதைத்தான் சொல்றது மீள் மதிப்பீடு பெறுமதி. இப்ப அதுல வேல்யூ என்னன்னு மீள் மதிப்பிடுறதுதான் சொல்றது மீள் மதிப்பீடுன்னு. இப்ப அதுக்கு என்ன வேல்யூன்னு பாக்குறதுதான் சொல்றது மீள் மதிப்பீடு. அப்ப அந்த நீங்க மீள் மதிப்பீட்ட குறித்த சொத்தை, நீங்க மீள் மதிப்பீட்ட குறித்த சொத்துக்குன்னு ஒரு கொண்டு செல் பெறுமதி காணப்படும். அதாவது கிரயத்துல இருந்து திரண்டத்தை கழிச்சு வர கொண்டு செல் பெறுமதி காணப்படும் நீங்க மீள் மதிப்பிடுற சொத்து. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, மீள் மதிப்பீடு எப்பயுமே நடந்த உடனே மீள் மதிப்பீடு செய்யற டேட்ல உள்ள, மீள் மதிப்பீடு செய்யற திகதியில உள்ள, மீள் மதிப்பீடு செய்யற திகதியில உள்ள கொண்டு செல் பெறுமதி எடுத்துடணும். உதாரணத்துக்கு 31/3/2025 ஒரு சொத்தை 5 லட்சம் ரூபாயால மீள் மதிப்பிடுறீங்கன்னா, இந்த 31/3/2025 இந்த சொத்தின் கொண்டு செல் பெறுமதி எடுத்துரும். உதாரணத்துக்கு இந்த சொத்தின் கிரயம் ஒரு 4 லட்சம் காணப்படுது. 31/3/2025 இந்த சொத்தின் திரண்ட தேய்வு ஒரு 1 லட்சம் காணப்படுதுன்னு வைங்களே, நீங்க உங்களோட பொருளின் கிரய பெறுமதியோடையும் உங்களோட மேல் மதிப்பீட்டு பெறுமதியோடையும் ஒப்பிட்டு மிகை குறை பார்க்க கூடாது. 31/3/2025 மேல் மதிப்பிட்டா மேல் மதிப்பிட்ட தினத்தில் உள்ள கொண்டு செல் பெறுமதி எடுத்துடும். அப்ப இப்ப மேல் மதிப்பிட்ட தினத்துல திரண்ட தேய்வு கிரயம் இதுன்னு வைங்களேன், அப்ப மேல் மதிப்பிட்ட தினத்தில் உள்ள கொண்டு செல் பெறுமதி எவ்வளவு? 3 லட்சம். 4 லட்சத்துல இருந்து கிரயத்துல இருந்து திரண்ட தேவை கழிச்சா வந்துடும். அப்ப 3 லட்சம்னா கொண்டு செல் பெறுமதி. இந்த கொண்டு செல் பெறுமதியோட தான் நீங்க மேல் மதிப்பிட்ட பெறுமதியை ஒப்பிட்டு பார்க்கணும். கொண்டு செல் பெறுமதியோட தான் மேல் மதிப்பிட்ட பெறுமதியை ஒப்பிட்டு பார்க்கணும். சரியா? அப்ப மேல் மதிப்பிட்ட பெறுமதியை ஒப்பிட்டு பார்த்தா, இப்ப இந்த இடத்துல கொண்டு செல் பெறுமதியோட மேல் மதிப்பிட்ட பெறுமதியை ஒப்பிட்டு பார்த்தா பிளஸ்ல 2 லட்சம் வருது. அப்ப இப்படி பிளஸ்ல வந்துச்சுன்னா சொல்றது மிகை. சப்போஸ் மேல் மதிப்பிட்ட பெறுமதி 2 லட்சம் இருந்துச்சுன்னு வைங்களேன், 2 லட்சம்னு, அப்போ ஒப்பிட்டு பார்த்தா என்ன வருது? மைனஸ்ல 1 லட்சம்னு வருது. இப்படி மைனஸ்ல வரத சொல்றது மேல் மதிப்பீடு குறை. இவ்வளவுதான் விஷயம். இப்படித்தான் மிகை குறை வரும். நம்மளாம் உங்களுக்கு தெரிஞ்சனால நான் ரஃபா முறையில சொன்னேன். சரியா? இது ரொம்ப நம்ம கதைக்க இயலாது. ஓகே, கூடுதல் எழுதிட்டேன் போல தலையிடி. சரி, ஓகே. அப்ப மிகை குறை இப்படித்தான் வருவாரு. சரியா? இப்ப இந்த தருணத்துல முதலாம் தடவை மேல் மதிப்பீடுன்னு சொல்றது அப்பதான் முதல் தடவை மேல் மதிப்பீடு ஒன்று மேற்கொள்றீங்க. அப்பதான் முதல் தடவை
மேல் மதிப்பீடு மேற்கொள்றீங்க. அதுதான் முதலாம் தடவை மேல் மதிப்பீடு. அப்படி முதலாம் தடவை நீங்க ஒரு விஷயத்தை மேல் மதிப்பிடும் போது நீங்க இதை கம்பெனி கணக்குல எப்படி செய்யலாமோ அந்த மெத்தட்லயே சொல்றேன். இரட்டை பதிவு சொன்னா அப்செட் ஆவீங்க. ஸோ கம்பெனி கணக்கு மெத்தட்லயே சொல்றேன். ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ற மெத்தட். அப்ப முதலாம் தடவை மேல் மதிப்பிடுறீங்க, அதை சொல்றது இப்பதான் மேல் மதிப்பிடுறீங்களா இருந்தா அதை தான் சொல்றது முதலாம் தடவை மேல் மதிப்பீடு. ஓகேயா? இப்ப முதலாம் தடவை உங்களுக்கு மேல் மதிப்பிடும் போது சப்போஸ் ஒரு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் மிகை வந்திருக்குன்னு வைங்களேன். நீங்க அந்த இப்படி எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அந்த ப்ராசஸ் எல்லாம் செய்றீங்க. 2 லட்சம் ரூபாய் மிகை வருதுன்னு வைங்க. இந்த 2 லட்சம் மிகை என்ன செய்யணும்னா உங்களோட வருமான கூற்றுல ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு கீழே என்ன சொத்தை மேல் மதிப்பிட்டீங்கன்னா கட்டிடம்னா கட்டிட மேல் மதிப்பீடு மிகையில எவ்வளவு வரும்? 200 வரும். அதே மாதிரி இந்த 200ன்றது மேல் மதிப்பீடுன்ற ஒரு ஒதுக்க கணக்குக்கு இவர் ஒட்டோவா டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு. சரியா? அது ஒட்டோவா டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு. இது மட்டும் தான் பதிவு. அடுத்தது ஆதனப்புரிய செயற்கூட்டுல சில பதிவுகள் இடம்பெறும். 2வது தடவை அதே முதல் தடவை மேல் மதிப்பிடும் போது சப்போஸ் குறை வந்துச்சா இருந்தா அதே முதல் தடவை மேல் மதிப்பிடும் போது சப்போஸ் 2 லட்சம் குறை வந்துச்சா இருந்தா அது நமக்கு நட்டம். இதை நம்ம என்ன செய்யணும்னா குறை வந்துச்சா இருந்தா முதலாவது சொன்னேன் மிகை வந்தா இப்படி பதியணும். சப்போஸ் முதலாம் தடவை மேல் மதிப்பிடும் போது நமக்கு குறை வந்துச்சா இருந்தா நம்ம என்ன செய்யணும்னா உங்களோட வருமான கூட்டுல ஏனைய செலவுன்னு இருக்கும். அந்த செலவுல இந்த குறை 2 லட்சத்தை நட்டமா காட்ட வேண்டி வரும். அந்த செலவுல குறை 2 லட்சத்தை நட்டமா காட்ட வேண்டி வரும். இப்படித்தான் உங்களோட முதலாம் தடவை மேல் மதிப்பீடுல மிகை வந்தா ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு அனுப்ப வேண்டி வரும். வருமான கூட்டுல ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு அனுப்பணும். குறை வந்தா ஏனைய செலவுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். இவ்வாறுதான் காணப்படும். சரியா? இப்ப இது ஓகே. இதை விட தெளிவா சொல்லணுமா இல்லாட்டி அப்செட் இருக்கா? முதலாம் தடவை மேல் மதிப்பீடு ஒரு ஓகேயா? சரியா? இப்ப 2ஆம் தடவை நீங்க மேல் மதிப்பிடும் போது அதுவும் மிகை குறை வரலாம், என்ன வரலாம். ஆனா 2ஆம் தடவை மேல் மதிப்பீடு ஒன்று செய்யும் போது முதலாம் தடவை என்ன நடந்திருக்குன்னா எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல போனா 2ஆம் தடவை மேல் மதிப்பிடுறீங்க. அந்த 2ஆம் தடவை மேல் மதிப்பிடும் போது நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு முதல் தடவை மேல் மதிப்பிட்ட டைம் ஒரு 5 லட்சம் மிகை வந்திருக்காரு. முதல் தடவை மேல் மதிப்பிட்ட டைம் ஒரு 5 லட்சம் மிகை வந்திருக்காரு. முதல் தடவை மேல் மதிப்பிட்ட டைம் 5 லட்சம் மிகை வந்திருக்காரு. இதுதான் கதை. ஏன்னா 2ஆம் தடவை மேல் மதிப்பீடுனா என்ன அர்த்தம்? இந்த மேல் மதிப்பீடுன்றது 2ஆம் தடவை மேல் மதிப்பிடுறோம்ன்றதுதான் அர்த்தம். அப்ப அதோட மறைமுக கருத்து என்ன? இதுக்கு முதல்ல மேல் மதிப்பிட்டு இருக்கீங்கன்றதுதான் மறைமுக கருத்து. அப்ப 2ஆம் தடவை மேல் மதிப்பிடுறீங்க, ஏதாவது ஒண்ணு வருதுன்றத பிறகு பார்ப்போமே. 2ஆம் தடவை மேல் மதிப்பிடுற பட்சத்துல அதே சொத்தை முதலாம் தடவை மேல் மதிப்பிட்ட நேரம் உங்களுக்கு 5 லட்சம் மிகை இருக்குன்னு வை. 5 லட்சம் மிகை இருக்குன்னு வை. 5 லட்சம் மிகை இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா 5 லட்சம் மிகை இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா இப்ப உங்களுக்கு 2ஆம் தடவை மேல் மதிப்பிடுற நேரம் 2ஆம் தடவை மேல் மதிப்பிடுற நேரம் ஒரு 3 லட்சம் நட்டம் வருதுன்னு வைங்களேன். ஒரு 3 லட்சம் நட்டம் வருதுன்னு வைங்களேன். இந்த 3 லட்சம் நட்டம் வந்து அதாவது 3 லட்சம் குறை வருதுன்னு வைங்களேன். 3 லட்சம் குறை 3 லட்சம் குறை உங்களுக்கு 2ஆம் தடவை வருதா இருந்தா 3 லட்சம் குறை உங்களுக்கு 2ஆம் தடவை வருதா இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த 2ஆம் தடவை வந்த இந்த 3 லட்சம் குறைய இதே முதல் தடவையா இருந்தா என்ன செய்வீங்க? ஏனைய செலவுல கொண்டே செலவா காட்டுவீங்க. பட் இது 2ஆம் தடவை வந்த குறையினால நம்ம என்னத்தை கன்சிடர் பண்ணணும்னா முதலாம் தடவை நமக்கு என்ன நடந்திருக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அப்ப முதலாம் தடவை மேல் மதிப்பீடு நடந்தது என்னன்னு பார்த்தா 5 லட்சம் மிகைன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மிகைன்றது மேல் மதிப்பீடுன்னு ஒரு ஒதுக்க கணக்கு புக்ஸுக்குள்ள இருப்பாரு. அப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா 2ஆம் தடவை வந்த குறைய நம்ம ஏனைய செலவுல ஒரு செலவா காட்டாம முதலாம் தடவை நமக்கு மிகை வந்திருக்கனால இந்த மிகைய வச்சு இந்த நட்டத்தை ஈடு செய்யறது மூலமா நாங்க இதை ஏனைய செலவுல போடாம தவிர்க்க போறோம். அப்ப இந்த முறை இந்த நட்டத்தை ஏனைய செலவுல போடாம தவிர்க்க போறோம். எப்படி? முதலாம் தடவை எங்களுக்கு ஒரு மிகை காணப்படுறனால அதை எப்படி நாங்க தவிர்க்க போறோம்? அப்ப தவிர்க்க போறோம்னா என்ன செய்ய போறோம்? இந்த மிகையை பயன்படுத்தி தான் அதை தவிர்க்க போறோம். அப்ப 3 லட்சம் நட்டத்தை ஈடு செய்ய 3 லட்சம் மிகையை பயன்படுத்தினா போதும் தானே? அப்ப இதுல இருந்து 3 லட்சம் இதை மட்டும் பயன்படுத்த போறீங்க. அதை பயன்படுத்துறதை எடுத்து காட்டுற விதமா ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல மீன் மதிப்பீடு சீராக்கம்னு போட்டு நீங்க என்ன செய்ய வேண்டிய வரும்னா 3 லட்சம் பயன்படுத்துறதுனால இப்படி
கழிச்சு காட்ட வேண்டி வரும். 3,00,000 பயன்படுத்துறதுனால இப்படி கழிச்சு காட்ட வேண்டி வரும். சரியா? அப்ப நீங்க சப்போஸ் யோசிக்கலாம், 2ஆம் தடவை மீள் மதிப்பு நேரம் 6,00,000 குறை வந்துட்டா அப்ப என்ன செய்வீங்க கேட்டா, எனக்கு விளங்குது உங்களுக்கு 6,00,000 குறை காணப்படுது. ஆனா 1ஆம் தடவை வந்த மிகையை வச்சு ஈடு செய்யறதா இருந்தா உங்களுக்கு இப்ப 1,00,000 எக்ஸ்ட்ரா குறை இருக்கு, என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா 6,00,000 தானே குறை, ஆனா உங்கள்ட்ட இப்ப இருக்கிறது 5,00,000 மிகை தானே. அப்ப நாம மேக்சிமம் இருக்க மிகையை பயன்படுத்துறது. அப்ப என்ன செய்யறது, 6,00,000 குறை வந்தா ஈடு செய்வோம். எப்படி மேக்சிமம் இருக்க மிகையை முழுசா பயன்படுத்துவோம். அப்ப 5,00,000 மிகையை முழுசா பயன்படுத்திட்டு மீதி இன்னுமே 1,00,000 ஈடு செய்யப்படாம இருக்குத்தானே, அந்த 1,00,000 வேணும்னா என்ன செய்வோம்னா ஏனைய செலவுல 1,00,000 நட்டமா காட்டுவோம். அப்ப பாருங்க, 6,00,000 குறை காண வேண்டிய இடத்துல 5,00,000 மிகை காணப்பட்டனால, 1ஆம் தடவை 5,00,000 மிகை காணப்பட்டனால அந்த 5,00,000 யூஸ் பண்ணி 1,00,000 நட்டத்தை காட்டுற மாதிரி இருக்கு. அப்ப இப்படித்தான் 2ஆம் தடவை மீள் மதிப்பிடல ஒரு விஷயம் நடக்கும். 2ஆம் தடவை மீள் மதிப்பிடல ஒரு விஷயம் நடக்கும். இது விளங்குதான்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ தெரியாது. சொல்லுங்க பாப்பேன், எதுவும் சின்னதா நீங்க. ஓகே தானே எல்லாருக்கும்? சரி, இதை மட்டும் வேணும்னு சொல்லிட்டு விட்டுறானே. இதே உங்களுக்கு 2ஆம் தடவை மீள் மதிப்பிடுறீங்க, பட் 2ஆம் தடவை மீள் மதிப்பிடுறது அதே 2ஆம் தடவை மீள் மதிப்பிடல் தான் உங்களுக்கு 1ஆம் தடவை மீள் மதிப்பிட நேரம் ஒரு 3,00,000 குறை வந்த மாதிரி, குறை வந்த தருணத்துல இருக்கு. 1ஆம் தடவை மீள் மதிப்பிட நேரம் 3,00,000 குறை வந்த மாதிரி ஒரு தருணத்துல இருக்குன்னு வைங்களேன். இப்படி 1ஆம் தடவை 3,00,000 குறை வந்த தருணத்துல நீங்க இப்ப 2ஆம் தடவை இந்த சொத்தை மீள் மதிப்பிடும் போது உங்களுக்கு ஒரு 5,00,000 மிகை வருதுன்னு வைங்களேன். 5,00,000 மிகை, இல்லாட்டி ஒரு 3,00,000 மிகை வருதுன்னு வைங்களேன். நீங்க என்ன செய்யணும்னா இந்த மிகையை தக்கன கொண்டு 1ஆம் தடவை மிகை வந்தா நம்ம போடுற மாதிரி இணைய முற்றுமணிகை வருமானத்துல கொண்டு இந்த மிகைய போட இயலாது. ஏன்னா 1ஆம் தடவை, இது 2ஆம் தடவை கிடைக்கப்பெற்ற மிகையினால 1ஆம் தடவை என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். 1ஆம் தடவை என்ன நடந்திருக்கு, குறை ஒண்ணு நடந்திருக்கு. அப்ப 1ஆம் தடவை குறை வந்த நேரம் நமக்கு ஈடு செய்யறதுக்கு ஒண்ணும் இருந்திருக்காது. அப்ப அதை செலவா காட்டியிருப்போம். பட் இப்ப 2ஆம் தடவை மிகை கிடைக்கப்படுறதுனால போன முறை வந்த குறைய இப்ப ஈடு செய்ய போறோம். அப்ப அதை எப்படி ஈடு செய்யறோம்னா, இந்த 3,00,000 நம்ம மிகை கணக்குக்கு அனுப்பாம, ஏனைய முற்றுமணிகை வருமானத்துக்கு அனுப்பாம தவிர்த்துட்டு இதை ஈடு செய்ய போறோம். அதை எப்படி ஈடு செய்யறதுன்னா, இந்த குறைய நாங்க என்ன செஞ்சிருப்போம், ஏனைய செலவுல நட்டமா காட்டியிருப்போம். அதை இந்த வருஷ வருமான கூட்டுல இப்படி ஏனைய செலவுல கழிச்சு காட்ட போறோம். நட்டமா காட்டின இடத்துல ஏனைய செலவுல இப்படி கழிச்சு காட்ட போறோம். இப்படி செஞ்சு ஈடு செய்யும். சப்போஸ் 2ஆம் தடவை மீள் மதிப்பிட நேரம் 5,00,000 மிகை வந்துட்டு வைங்கனே, 5,00,000 மிகை வந்துட்டா உங்களுக்கு யோசிப்பீங்க, 3,00,000 குறைத்தானே உங்களுக்கு ஈடு செய்யறதுக்கு இருக்கு. அப்ப 3,00,000 குறைய ஈடு செய்யறது இணைய செலவுல கழிச்சு அதை ஈடு செஞ்சு போக இன்னுமே 2,00,000 மிகை எக்ஸ்ட்ராவா காணப்படுது தானே. அப்படி எக்ஸ்ட்ராவா காணப்பட்டா மட்டும் ஏனைய முற்றுமணிகை வருமானத்துக்கு கீழே மிகைய அனுப்பி விட்டீங்கன்னா சரி, மிகைய அனுப்பி விட்டீங்கன்னா சரி. இதுதான் நடக்கிற ரஃபா சொல்லணும்னா இவர் தான் விஷயம். சரியா? இதுல உங்களுக்கு நோட் பண்ற அளவுக்கு நான் இதை எழுதல. ரஃபா மண்டையில உங்களுக்கு சொல்லணும்னா இதுதான். ரொம்ப சொல்ல போனா பேப்பர் செஞ்சு பிடிக்க லேட் ஆயிரும். சரியா? அப்ப அந்த வகையில மதுரா பிஎல்சி ஆனது 1/4/2016 ஆரம்பிக்கப்பட்டதாம். கம்பெனி 31/3/2019 முதல் தடவையாக அதன் காணிகளை மேல் மதிப்பீடு செய்தது. இதன் விளைவாக 5,00,000 மிகை ஒன்று மேல் மிகை ஒன்று ஏற்பட்டது. அவங்களோட காணிய 1ஆம் தடவை மீள் மதிப்பிட்ட போது இப்ப 31/3 அந்த 2016-19 காலப்பகுதியில 31/3/2019 காலப்பகுதியில மீள் மதிப்பிட்ட போது 5,00,000 மிகை ஒன்று காணப்பட்டதா. இத காணிய மீள் மதிப்பிட்ட போது இப்ப இந்த காணிய மீண்டும் மீண்டும் மேல் மதிப்பீடு செய்யப்பட்டது. எப்ப 31/3/2021. இப்ப நான் கணக்கு செய்யறது 31/3/2021.
அப்ப 31/3/2019 முதலாம் தடவை மீள் மதிப்பீட்டு நேரம் 5 லட்சம் மிகை வந்திருக்கு. அதே சமயத்துல இப்ப ரெண்டாம் தடவை மீள் மதிப்பிடுறாங்க. இப்ப 31/3/2021 மீள் மதிப்பிடுற நேரம் உங்களுக்கு 3 லட்சம் பற்றாக்குறை வருது. 3 லட்சம் பற்றாக்குறை வருது. 3 லட்சம் பற்றாக்குறை வருது. சரியா? மேலும் இக்கம்பெனி 31/3/2021 அது இன்னொரு உபகரணம். அடுத்தது அலுவலக உபகரணத்தை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப நாங்க முதல்ல காணியிட மேல் மதிப்பீடு விஷயத்தை முடிப்போம். இப்ப காணியில எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா இது ரெண்டாம் தடவை மேல் மதிப்பீடல். பற்றாக்குறை வந்திருக்கு 3 லட்சம். பற்றாக்குறை வந்தா நம்ம இணைய செலவா காட்டணும். ஆனா இது ரெண்டாம் தடவை மேல் மதிப்பீடுனால முதலாம் தடவை என்ன நடந்திருக்குன்னு கன்சிடர் பண்ணணும். முதலாம் தடவை நமக்கு என்ன நடந்திருக்கு? 5 லட்சம் மிகை வந்திருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த பற்றாக்குறையை செலவா காட்டாம முதலாம் தடவை கிடைக்கப்பெற்ற மிகையை வச்சு ஈடு செய்ய போறோம். அப்படி ஈடு செய்யறோம்னா என்ன செய்யணும்? இந்த மிகையை நான் பயன்படுத்தணும். அப்ப அதை எடுத்து காட்டுற விதமான ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல என்ன செய்யணும்? காணி மேல் மதிப்பீடு சீராக்கம்னு 3 லட்சத்தை கழிச்சு காக்கணும். 3 லட்சம் தானே பற்றாக்குறை. சோ இந்த பற்றாக்குறைய முதலாம் தடவை கிடைக்கப்பட்ட மிகையை வச்சு ஈடு செய்யற போறனால அந்த மிகையை அதை பயன்படுத்த போறேன். அதை பயன்படுத்துறதை எடுத்து காட்டுற விதமா ஏனைய முற்றுவடங்கிய வருமானத்துல 3 லட்சத்தை கழிச்சு காட்டணும். அப்ப இப்படி ஈடு செய்யறது மூலமா இந்த பற்றாக்குறையை நம்ம என்ன செய்ய தேவையில்ல? ஏனைய செலவுல போட தேவையில்லை. ரெண்டாவது, அலுவலக உபகரணங்களை முதல் தடவையா மேல் மதிப்பிடுறீங்க. இதன் விளைவாக அலுவலக உபகரணத்தை முதல் தடவையா மேல் மதிப்பிடுறீங்க. அலுவலக உபகரணத்தை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை மேல் மதிப்பிடுறீங்க. என்ன செய்யுது? 8 லட்சம் பற்றாக்குறை வருது. அலுவலக உபகரணத்தை இப்பதான் முதல் தடவை மேல் மதிப்பிடுறீங்க. ஆனா 8 லட்சம் பற்றாக்குறை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேல் மதிப்பிடுறீங்க. 8 லட்சம் பற்றாக்குறை வருது. முதல் தடவை மீள் மதிப்பிட்டா இதுக்கு முதல் என்ன நடந்துச்சுன்னா கவலைப்படணுமா? இதுதான் முதல் தடவை. அப்ப 8 லட்சம் பற்றாக்குறை முதல் தடவை வருதா? இதுக்கு முதல் ஒண்ணுமே நடக்கல. அப்ப நம்ம யோசிக்கிறதுக்கே இல்லை. இதை நட்டமா காட்டித்தான் ஆகணும். ஏன்னா இது முதல் தடவை. சரியா? ஈடு செய்யற கதையெல்லாம் இல்லவே இல்லை. சோ ஏனைய செலவுல என்னது? அலுவலக உபகரண மேல் மதிப்பீடு குறையின என்ன வரும்? 8 லட்சம் வரும். அப்ப இதுதான் இதுக்கான தாக்கமா அமையும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா பாருங்க, இந்த தாக்கம் அமைகிற இது என்னது? லாபம் அல்லது நட்டத்துல 8 லட்சம் ரூபாய் போட வேண்டி வரும். அதே மாதிரி இணைய முற்றுமடங்கிய வருமானத்துல 3 லட்சம். எனக்கு காண வேண்டிய ஆன்சர் என்னது? அஞ்சாவது ஆன்சர். அப்ப 18க்கு 5வது ஆன்சர். 17க்கு 4வது ஆன்சர். 18க்கு 5வது வரும். அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏனைய செலவுன்றது தானே லாப நட்ட கணக்கு. அது அப்ப லாப நட்ட கணக்குக்கு போக வேண்டியது 800. அடுத்தது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல நம்ம இணை காண்றது 3 லட்சம். அதைத்தான் சொல்லியிருக்கான். அப்ப அது 4வது ஆன்சர். 5வது ஆன்சர். விளைவிச்சா ரஃபா சொன்னது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? என்னன்னு சொல்லுங்க. விஷயந்தி விளங்குதா? சரி. 19வது எல்கேஎஸ் 37 வந்திருக்கு. அதுல ஏற்பாடை பத்தி கழிச்சிருக்காங்க. ஏற்பாடு இங்க எல்கேஎஸ் 37 படி பின்வரும் நிலைமைகளில் கம்பெனியின் நிலைமை கூட்டு ஏற்பாடு ஒன்றாக என காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எல்கேஎஸ் 37 படி ஏற்பாடு என்பது என்னது? ஏற்பாடு என்பது என்னன்னு முதல் பொறுப்பு என்னன்றது. பொறுப்பு ஒன்றுனா என்னன்னு விளங்கிக்குவோம். சும்மா பொறுப்புன்னா என்னன்னு விளங்கிக்குவாங்க. பொறுப்புன்னா என்ன? நிகழ்கால கடற்பாடு. அதே மாதிரி அதுக்கு எவ்வளவு பொருளாதார வளன் இழக்க நேரிடும், எவ்வளவு காலத்துக்குள்ள அதை செலுத்தணும்ன்றது எனக்கு உறுதியா தெரியும். அதுதான் என்ன சொல்றது? பொறுப்பு. அதாவது இப்ப கடன் கொடுத்தவர்னா கடன் கொடுத்தவருக்கு எவ்வளவு தொகை எப்ப கொடுக்கணும்னு தெரியும். வங்கி கடன்னா எவ்வளவு தொகை எப்ப காலப்பகுதிக்குள்ள கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். அப்ப இதைத்தான் சொல்றது என்னது? பொறுப்பு. இதைத்தான் சொல்றது பொறுப்பு. உறுதியா தொகையும் எப்ப செலுத்தணும்ன்ற காலமும் தெரிஞ்ச ஒரு கடற்பாடு தான் பொறுப்பு. உறுதியான தொகையும் உறுதியான காலமும் தெரிஞ்ச கடற்பாடு தான் பொறுப்பு.
இப்ப ஏற்பாடுக்கு வந்தீங்களா, இப்ப சொல்லக்கூடாதான் ஏற்பாடு விளங்குவார். ஏற்பாடுன்றது அதுவும் நிகழ்கால கடற்பாடு தான். அதுவும் பொருளாதார வளத்தை இழக்க நேரிடக்கூடிய ஒரு நிகழ்கால கடற்பாடு தான். ஏற்பாடும் பொருளாதார வளத்தை இழக்க நேரிடக்கூடிய நிகழ்கால கடற்பாடு தான். ஆனா அவர் 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 வந்து எவ்வளவு நீங்க அந்த பொருளாதார வளத்தை இழக்க நேரிடும், எவ்வளவு காலப்பகுதியில் இழக்க நேரிடும்னு தெரியாது. இப்போ எப்படி சொல்றது, ஒரு தொகை ஒண்ணு இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் சாவுன்றது உறுதி தானே. ஒரு மனுஷன் இறப்புன்னு உறுதி. ஒரு மனிதனால பிறந்தவனுக்கு இறப்புன்றது உறுதி. ஆனா அந்த மனிதன் எப்ப இறப்பான், எப்படி இறப்பான்னு நமக்கு சொல்ல முடியுமா? இயலாதானே. எப்ப செத்து போவான், எப்படி செத்து போவான், எப்ப ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அது மாதிரிதான் ஏற்பாடு. பொருளாதார வளனை நீங்க இழக்க போறது உறுதி. பொருளாதார வளன் வெளியே போகுது. அது ஒரு நிகழ்கால கடற்பாடு தான் ஏற்பாடுன்றது. ஆனா எவ்வளவு பொருளாதார வளன் இழக்க நேரிடும், எப்ப இழக்க நேரிடும்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அப்படி ஒரு ஏற்பாடுன்றது எப்ப உருவாகும்னா, நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு ஊழியனோ நீங்க வேலையை விட்டு விலக்கி விட்ட ஒரு ஊழியனோ யாராவது உங்களோட கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னை இப்படி சும்மா வேலையை விட்டு விலக்கிட்டாரு, நட்டை எடுக்க கோரி கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்ப இந்த கேஸ் ஃபைல் பண்ண சந்தர்ப்பத்துல கோர்ட்ஸ்ல இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு. அப்ப வழக்கு போயிட்டு இருக்குன்னா நட்டை கோரி தானே போட்டிருக்காரு. அப்ப உங்களுக்கு அவருக்கு நட்டையீடு செலுத்த வேண்டிய வர மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்குமா இருந்தா அந்த கோர்ட்ஸுக்கான வழக்குக்கான தீர்ப்பு எப்ப வேணாலும் வரலாம். வழக்குக்கான தீர்ப்பு எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம். ஆனா அந்த வழக்கு எப்ப நடந்துச்சோ, அந்த வழக்கு எப்ப அந்த ஊழியன் போட்டானோ, அந்த ஊழியன் வழக்க போட்ட நிதியாண்டு, அந்த வழக்க போட்டுள்ள நிதியாண்டுல எந்த நிதியாண்டுல வழக்க போட்டோம், அந்த வழக்க போட்ட நிதியாண்டுல தீர்ப்பு வருதோ இல்லையோ, நம்ம அப்படி காசு நட்டையீடு கொடுக்க வேண்டி வரும்னு நமக்கு ஒரு உறுதி ஒண்ணு இருக்குன்னா நாம ஏற்பாடுன்னு ஒண்ணு செய்யணும். அது ஏன் ஏற்பாடு செய்யணும்னா LKS 37 நம்ம செய்யணும். அப்படி செய்யற பஞ்சாயத்துல அதை ஏன் ஏற்பாடுன்னு அதை ஏற்பாடுன்னா என்ன? இப்ப பாருங்க, இந்த வழக்கு தொடர்பான ஏற்பாட இப்ப தீர்ப்பு எப்ப வரும்னு தெரியாது, நட்டையீடு எப்ப கொடுக்க வேண்டி வரும்னு தெரியாது, அதே நேரத்துல நட்டையீடு எவ்வளவு கொடுக்க சொல்ல போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப இதைத்தான் சொல்றது என்னது, ஏற்பாடு. அதனால நாங்க ஏற்பாடு செஞ்சு வைக்கணும். ஏன் இந்த வருஷம் அந்த கடற்பாடு எங்களுக்கு உருவாகி இருக்கு, பட் எங்களுக்கு எவ்வளவு சரி செலுத்த வேண்டி வரும்ன்றது மட்டும் உறுதி. நமக்கு எவ்வளவு சரி செலுத்த வேண்டி வரும்ன்றது மட்டும் உறுதி. அப்ப இதைத்தான் சொல்றது ஏற்பாடு. நமக்கு எவ்வளவு சரி செலுத்த வேண்டி வரும்ன்றது உறுதி, ஆனா எவ்வளவு செலுத்த வேண்டி வரும்ன்றது உறுதி இல்லை. அடுத்தது எப்ப செலுத்த வேண்டி வரும்ன்றதும் உறுதி இல்லை. அப்ப இதைத்தான் சொல்றது ஏற்பாடு. அப்ப அந்த வழக்கு தொடர்பான ஏற்பாடு. அடுத்தது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. இப்ப உதாரணத்துக்கு விற்பனை உத்தரவாத ஏற்பாடு எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா, இப்ப விற்பனை உத்தரவாத ஏற்பாடு எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும், நான் கம்பெனில சொல்லி தந்திருக்கேன். உத்தரவாதம் வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருவோம். பட் அந்த உத்தரவாதத்துக்கான செலவு எங்களுக்கு எவ்வளவு ஏற்படும்னு தெரியாது. அந்த செலவை காசா செலுத்தும் போதுதான் அது எவ்வளவு ஏற்படும்னு தெரியும். சோ உத்தரவாத செலவு நமக்கு எவ்வளவு ஏற்படும்னு தெரியாது. ஆகவே அதை நாங்க என்ன செய்வோம், கெஸ்ட்ல தான் செஞ்சு வைப்போம். அப்ப எவ்வளவு செலவு ஏற்படும்னு தெரியாது, எப்ப ஏற்படும்னு தெரியாது, அதைத்தான் செஞ்சு வைப்போம். அதைத்தான் சொல்றது என்னது, ஏற்பாடு. அப்ப இதைத்தான் ஏற்பாடு, LKS 37 சொல்ற ஏற்பாடு. அப்ப ஒரு வருட உத்தரவாதத்துடன் பொருட்கள் விற்பனையை நம்ம ஏற்பாடுன்னு சொல்லலாம். ஆதன பொறிபகரணங்களுக்கு பெருமானத்தை செய்யறது ஏற்பாடா? இல்ல. அவர் LKS 37 வரமாட்டார். கடந்த கால நடைமுறைக்கு அமைய விற்பனை செய்யப்பட்ட குறைபாடுடைய பொருட்களை திருத்துவதற்கு பொறுப்பேற்றார். இதுவும் என்ன, எங்களுக்கு ஒரு ஏற்பாடு தான். ஏன், கடந்த கால நடைமுறைக்கு அமைய விற்பனை செய்யப்பட்ட குறைபாடுடைய பொருட்கள், அது ஒரு பொருளை திருத்துறதுக்கு நீங்க பொறுப்பேற்று இருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளவு கொஸ்ட் ஆகுன்றது சுவர் இல்ல தானே. இதுவும் நீங்க ஏற்பாடு தான். சரியா? அப்ப ஏயும் சியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஏற்பாடா அமையும், பி ஏற்பாடா அமையாது. அப்ப 19க்கு 4வது விட, 19க்கு 4வது விட. சரி, அடுத்தது 20வது பின்வரும் நிலைமைகளில் LKS 8 மீதான படி கணக்கீட்டு கொள்கை மீதான மாற்றம் ஒன்றாக கருதப்படுகின்றது இதுன்னு கேட்டிருக்கோம். இப்ப LKS 8ன்றது கணக்கீட்டு கொள்கை மற்றும் மதிப்பீட்டு மாற்றம்னு 2 விஷயத்தை பற்றி சொல்லுது. LKS 8 கணக்கீட்டு கொள்கை மற்றும் மதிப்பீட்டு மாற்றம்னு 2 விஷயத்தை பத்தி சொல்லுது. LKS 8 கணக்கீட்டு கொள்கை மற்றும் மதிப்பீட்டு மாற்றம்னு 2 விஷயத்தை பத்தி சொல்லுது. இப்ப கணக்கீட்டு கொள்கையை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா
கணக்கீட்டு கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அந்த கொள்கைன்ற விஷயம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வணிகத்துல நீங்க பின்பற்ற கொள்கையை மாற்றக்கூடாதுன்னு சொல்லுது. இலக்கிய செட்டியின் படி கொள்கையை பத்தியும் சொல்லுது, மதிப்பீட்டு மாற்றத்தை பற்றியும் சொல்லுது. கொள்கை என்ன சொல்லுதா, நீங்க ஒரு கொள்கையை பின்பற்றீங்கன்னா அந்த கொள்கையை மாற்றக்கூடாது. உதாரணத்துக்கு கொள்கைனா ஒன் ஆஃப் த கொள்கையை சொல்லவா, இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அது என்னது? FAFO WAC. அப்ப இப்ப ஒரு குறித்த ஆண்டுகள் மொத்தமே 2020, 21, 22, 23 நிதியாண்டுகள் காணப்படுதுன்னா, நீங்க 2021லயும் FAFO அடித்தான் இறுதி இருப்பை கணக்கிட்டா, 2021லயும் FAFO தான், 22லயும் FAFO தான், 23லயும் FAFO படித்தான் மதிப்பிடணும். இல்லாம நீங்க மாறாக FAFO 2020ல 21ல WAC, 22ல திருப்பி FAFO, திருப்பி 23ல WACன்னு மாறி மாறி மதிப்பிட்டீங்களா இருந்தா, முதலீட்டாளர்களும் சரி, யாரு தீர்மானம் எடுக்கிறதுக்காக உங்களோட நிதி கூற்றுகளை பார்க்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட தீர்மானம் பாதிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒரு இறுதி இருப்பை கணிப்பிடும் போது ஒரே தன்மையுடைய அதே அழகுடைய இறுதி இருப்பையை FAFOல கணிப்பிடும் போது ஒரே அமௌண்ட்டும், WACFல கணிப்பிடும் போது ஒரே அமௌண்ட்டும் வரும். அப்படின்ற நேரம் நம்ம எங்களோட 2020க்கு 21க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். 20 விட 2021க்கான லாபம் அதிகமா இருக்குன்னு வைங்களேன். 20 விட 21 லாபம் அதிகமா இருக்கு. அந்த லாபம் அதிகத்துக்கான காரணம், நீங்க சப்போஸ் FAFOல 2020ல செஞ்சுட்டு WACல இந்த கொள்கையை மாத்தினாலே அந்த லாப அதிகரிப்பை எடுத்து காட்டலாம். மேபி உண்மையான பெர்ஃபார்மன்ஸால இல்லாம இந்த கொள்கையை மாத்தி நீங்க இறுதி இருப்பை கணிப்பிட்டனால, இறுதி இருப்பு கணிக்கப்பட்ட முறை மாறினாலையும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மாறி இருக்கலாம். சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுக்கும் ரீசன் நீங்க அந்த இருப்பை மதிப்பிடுற மெத்தட்டை மாத்தினாலையும் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி மாத்தி செய்யும் போது எனக்கு அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், பிழையான தீர்மானமா ஆகிடும். இதே நீங்க ஒரே மாதிரி செஞ்சீங்களா இருந்தா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இல்ல, ஒரே மெத்தடை யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன். அப்ப இந்த 2020 விட 21ல லாபம் அதிகம் இருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ்னால தான்றது எங்களுக்கு விளங்கும். எங்களோட செயற்பாடு மூலமா தான் இது நடந்திருக்குன்றது விளங்கும். அந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல, நாங்க இருப்ப கணிப்பிடுற மெத்தட்டை மாத்தினால்தான் இது மாறி இருக்குமோன்னு ஒரு குழப்பமும் இல்லை. சரி, அதனாலதான் கொள்கையை மாற்றக்கூடாதுன்னு சொல்றது. அப்ப இப்ப கொள்கையை கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தந்துட்டு அது கொள்கையா மதிப்பீட்டு மாற்றமான கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, நான் சொல்ற நோட்டை கொஞ்சம் எழுதிக்கோங்க. கணக்கீட்டு கொள்கைன்னு போட்டுட்டு கணக்கீட்டு கொள்கைகள்னு போட்டுட்டு இது உதாரணத்துக்கு நான் ஒரு கொள்கையை சொல்லி அந்த கொள்கை என்ன சொல்லுதுன்றத சொன்னேன். கொள்கை என்ன கருவா சரி, கணக்கீட்டு கொள்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னேன். சும்மா நீங்க கணக்கீட்டு கொள்கைகள்னு போட்டுக்கோங்கன்னு சொல்றேன். கணக்கீட்டு கொள்கை வருமான கொள்கை வருமான கொள்கை வருமான கொள்கை வருமான கொள்கை ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து தான் நான் சொல்றது எழுது. வருமான கொள்கை வருமான கொள்கை வரி கொள்கை வருமான கொள்கை வரி கொள்கை இன்னைக்கு படிப்பிச்சதும் கன்ஃபியூசபிளா இருக்கா? ஃப்ராங்கா சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு ஒருக்கா நான் கொஞ்சம் என்ன சொல்றது மெதுவா விளங்க ஓவர் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னனால நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணேன். அது கஷ்டமா இருக்கா? இல்ல ஆக்களை காணல தான் கேட்கிறேன். மத்த ஆக்களை காணல, மேபி நைட்னால தூக்கம் வருதுன்னு போயிட்டாங்களா, இல்லாட்டி அவளுக்கு விளங்கிட்டா. அப்ப சரி. இல்ல அந்த மெயின் மதிப்பீடுன்ற மேட்டரை நான் கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீடா சொல்லி முடிச்சுட்டேன் தானே, அது ரொம்ப தெளிவா சொல்ல வைக்கிறேன்னா ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறது பரவாயில்ல. பட் மோஸ்ட்லி பேப்பர் கிளாஸுக்கு வரவங்க எல்லாம் தெரிஞ்சது தானே மோஸ்ட்லி வருவாங்க. அப்ப அதனால ஓவரா சொல்ல போனா போரிங்கா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு ஃபீட்பேக் வந்த நேரம். அதுதான் ஓரளவு எவரேஜா கொண்டு போனேன். ஆனா அந்த மிகை எதுவும் அப்செட் ஆகிருக்குமோ தெரியாதுதான் கேட்டேன். நான் அதை கொஞ்சம் ரொம்ப சொல்ல போனா டைம் எடுக்கும், அதுதான் நான் ரஃபா சொல்லிவிட்டேன். சரி, அப்ப இப்ப நான் அடுத்தது
வருமான கொள்கை சொன்னேன், வரி கொள்கை சொன்னேன். அடுத்தது எழுதிக்கோங்க, இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கை. இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கை. இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கை. இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கை. அடுத்தது ஆதனம் பொருள் உபகரணங்களை ஆரம்ப ஆதன பொருள் உபகரண மேல் மதிப்பீடு மாதிரி கொள்கை. ஆதனம் பொருள் உபகரண மேல் மதிப்பீட்டு மாதிரி கொள்கை. ஆதனம் பொருள் உபகரண மேல் மதிப்பீட்டு மாதிரி கொள்கை. ஆதனம் பொருள் உபகரண மேல் மதிப்பீட்டு மாதிரி கொள்கை. சரி, இப்ப என்ன செய்யணும்? இதுல வருமான கொள்கை, வரிக்கணும், இருப்பு மதிப்பீட்டு கொள்கையை சொன்னேன். இன்னொரு கொள்கை ஒன்று இருக்கு, கொஞ்சம் எனக்கு தாங்க, டைம் தாங்க. ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன். அது தெரிஞ்ச கரெக்ட் இல்லை உங்களுக்கு. ஒரு நிமிஷம். 5 கொள்கை இருக்கு. சரி, இல்ல அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. நான் சொன்னது சரி. ஆதன பொறி உபகரணங்கள்ல வெளிப்படுத்தும் கொள்கைன்னு அதை மாத்துங்க. அந்த ஆதன பொறி உபகரணங்கள் மீள் மதிப்பீடு மாதிரி இல்லாம ஆதன பொறி உபகரணங்களை வெளிப்படுத்தும் கொள்கைன்னு மாத்துங்க. சரியா? ஆதன பொறி உபகரணங்கள் வெளிப்படுத்தும் கொள்கைன்னு மாத்துங்க. இப்ப இதை என்னத்துக்கு தந்தீங்கன்னா, உங்களுக்கு சில விஷயங்களை தந்து, கொஞ்சம் விடைகளை தந்து, கணக்கீட்டு கொள்கை எவ்வளவு இது, கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கணக்கீட்டு மதிப்பீட்டு மாற்றம் பார்த்தா நிறைய சொல்லலாம், நிறைய இருக்கு. அப்ப அதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு கணக்கீட்டு கொள்கைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வரி கொள்கை, வருமான கொள்கை, இருப்பு கிரைய மதிப்பீட்டு கொள்கை, ஆதன பொருள் உபகரணங்களை வெளிப்படுத்துற கொள்கை, இந்த 4 கொள்கையை தான் நமக்கு கணக்கீட்டு கொள்கைன்னு இருக்குது. அப்ப உங்களுக்கு கணக்கீட்டு கொள்கையை கேட்டா இந்த 4 கொள்கைக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா கொள்கைன்னு எடுக்கலாம். மதிப்பீட்டு மாற்றம் கேட்டா இந்த 4 கொள்கையை தவிர்த்து ஏதாவது இருந்துச்சுன்னா மதிப்பீட்டு மாற்றம்னு எடுக்கலாம். சிம்பிள் விஷயம். அப்ப பின்வரும் நிலைமைகளில் எவை செட்டின் படி கணக்கீட்டு கொள்கை மீதான மாற்றம் ஒன்றாக கருதப்படுகின்றதுன்னு பார்ப்போம். இப்ப பெருமான தேவை முறையை நேர்கோட்டு முறையிலிருந்து குறைந்து செல்லும் மீதியாக மாறுது. இப்ப இது மதிப்பீட்டு மாற்றம். பட் இதுக்கு விளக்கம் கொடுக்க போனா கூட இப்ப ரொம்ப அதை பத்தி நம்ம கதைக்கல. இது மதிப்பீட்டு மாற்றம். மதிப்பீட்டு மாற்றம்னு சொல்றது என்னன்னா ஒண்ணும் இல்ல, எங்களோட சொத்து பொறுப்பு இருக்குத்தானே, இதை மதிப்பிடும் போது எங்களோட முன்கொண்டு செல் பெருமதி இல்லை, எங்களோட சொத்து பொறுப்போட கொண்டு செல் பெருமதி இருக்கு, முன்கொண்டு செல் பெருமதி, அதுல மாற்றம் ஏற்படுறதா சொல்றது. எங்களோட சொத்து பொறுப்புல முன்கொண்டு மதிப்பிடுறது, நாங்க ஒரு மதிப்பீடை மேற்கொள்றதுல மாற்றம் செய்யறதனூடாக நாங்க மதிப்பீடு மேற்கொள்றதன் மூலமா ஒரு மாற்றம் செய்வதனூடாக எங்களோட சொத்து பொறுப்பிட
முன் கொண்டு செல் பெறுமதி மாறுறதுதான் சொல்றது மதிப்பீட்டு மாற்றம். உதாரணத்துக்கு பெருமானத்தை முறையினை நேர்கோட்டு முறையிலிருந்து குறைந்து செல்லும் விதிமுறையாக மாற்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருமானத்தை காணும் போது என்ன செய்யும், சொத்து குறையும், சொத்துல பெருமதி குறையும். இப்ப நேர்கோட்டு பெருமதியில மாற்றும் போது சொத்துட பெருமதி குறைஞ்ச தன்மை குறைஞ்ச மாதிரியா ஒடுங்குப்பாக முறையில செய்யும் போது குறையும் இல்ல. நேர்கோட்டு முறையில பெருமானத்தை ஒரு மாதிரி வரும், ஒடுங்குப்பாக முறையில பெருமானத்தை ஒரு மாதிரி வரும். அப்ப நேர்கோட்டு முறையில முன்கொண்டு செல் பெருமதி உங்களோட சொத்து மாறினதுக்கும் குறைந்து செல்லும் விதிமுறையில உங்களோட சொத்து மாற போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப அதைத்தான் சொல்றது, உங்களோட சொத்து பொறுப்புட மதிப்பீடுல மாற்றத்தின் ஏற்படுவதன் ஊடாக உங்களோட சொத்து பொறுப்புட முன்கொண்டு செல் பெறுமதி மாறுமாறுந்தா அதுதான் மதிப்பீட்டு மாற்றம். அதனாலதான் ஐயக்கடன் ஒதுக்கீடு போன வருஷத்தை செஞ்சதை விட இந்த வருஷம் கூட செஞ்சா மாறுது, அந்த மதிப்பீடு மாறுது, சொத்து தான் பொறுப்புட மதிப்பீடுகள் மாறுதாங்க. அப்ப சொத்து பொறுப்புட முன்கொண்டு செல் பெறுமதியில மதிப்பீட மாற்றக்கூடிய மாதிரி நாங்க செய்யற ஒரு மதிப்பீடு மாற்றம்னா மதிப்பீட்டு மாற்றம். பட் அதை விளக்கமா சொல்லி ரொம்ப நம்ம இது ஏற்றிக்கொள்றதுக்கு ஒரு ட்ரிக்கியான விஷயம் சொன்னேன். அதனாலதான் கணக்கீடு கொள்கை 4 தந்தேன், அந்த 4 இருந்தா அதை கொள்கையை எடுங்க, 4 இல்லாததை மதிப்பீட்டு மாற்றமா எடுங்க. அப்ப எப்படியுமே வராது. விய பாருங்க, இருப்பு கிரைய மதிப்பீட்டுன்னு ஏதாவது சொல்லியிருக்கான். அப்ப அதுதான் இருப்பு மதிப்பீட்டில் பயன்படுத்தும் கிரைய சூத்திரத்தினை நிறையளிக்கப்பட்ட சராசரி கிரைய முறையிலிருந்து முதல் வரி முறையாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கான் பி. சரியா? அப்ப பி தான் நம்ம எடுக்க வேண்டி வரும், பி தான் நம்ம எடுக்க வேண்டி வரும். சரியா? அடுத்தது ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களின் வகையில் அளவீட்டின் அடிப்படையில் திரைய மாதிரியிலிருந்து மீன் மதிப்பீட்டு மாதிரியாக மாற்றுதல். அப்ப ஆதனம் பொறி அந்த வெளிப்படுத்துற கொள்கையை தந்திருக்கு. அப்ப பியும் செய்யும் தான் வரும். அப்ப நீங்க ரொம்ப யோசிச்சு கவலைப்பட தேவை, விளக்கமா தெரிஞ்சுக்கொண்டா நல்லா. பட் இப்ப நாங்க செய்யறது லாஸ்ட் 2.5 மாசம் எக்ஸாம் பீரியட்ல ஒரு ஃபைனல் ரிவிஷன்ல எல்லாமே டீப்பா பார்க்கலாம், சில விஷயங்களை ட்ரிக்கியா தான் யோசிக்கலாம். அதுதான் உங்களுக்கு அந்த மெத்தட சொன்னேன். அப்ப 4 கொள்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. அப்ப பியும் செய்யும், 4வது ஆன்சர். சரி, இப்ப நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். உங்களுக்கு 2வது கிளாஸ் ஆக்களும் கொஞ்சம் குறைவா இருக்கனால, எனக்கு ஃப்ரீ கிளாஸ் தானே, சரியில்லையா, ஆக்களும் குறைவா இருக்கனால அடுத்தது என்ன சொல்றது, எனக்கும் சின்ன ஒரு நாளைக்கு நான் ஒரு வெளியே அவுட் ஸ்டேஷனுக்கு போறேன். அதனாலதான் நான் கேன்சல் பண்ணது, கிளாஸை கேன்சல் பண்ணிட்டு நாளைய கிளாஸ் இன்றைக்கு போட்டது. அதனால கொஞ்சம் எனக்கு ரெடி ஆகிற வேலை இருக்கு, காலையில இழுக்கிறேன். ஸோ அதனால நான் ப்ரிப்பேர் பண்றேன். எதுவும் டவுட் இருந்தா கேளு, பிரச்சனை இல்லை. ஆனா நோ வரிஸ், நமக்கு பேப்பரை நம்ம முடிச்சிடலாம், எப்படியாவது முடிச்சிடலாம். பேப்பரை இந்த பேப்பர் இல்ல, நம்ம சொன்ன 5 வருஷ பேப்பரை முடிச்சிடலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கனெக்டா? ஓகே, எதுவும் டவுட்னாலும் எனக்கு பர்சனலா மெசேஜ் போட்டு கேளுங்க. நோ வரிஸ். ஒரு ஆளுக்கு வந்து கேட்டிருந்தாரு, ஃப்ரீ கிளாஸ்னாலே தெரியா சார் உங்கள்கிட்ட டவுட் கேட்கலாமான்னு கேட்டிருந்தாரு. ஃப்ரீ கிளாஸுக்கு ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் என்கிட்ட வந்து டவுட் கேட்கலாம். டீச்சரா ஃபீஸ் கட்டி படிப்பிக்கிறவனுக்கு தான் டவுட் கிளியர் பண்ணணும்னு இல்லை, எனக்கு டைம் இருக்கு, இந்த டைம்ல இந்த கிளாஸ் எடுக்க பிடிச்சிருக்கு, ஸோ எனக்கு பிடிச்சிருக்கனாலதான் இந்த கிளாஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாக்க கேட்க கூடாது இல்லை. சரி, குட் நைட்.